வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய தேர்தல் வியூகத்தை ரொம்ப வேகமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பது, சீட் ஷேரிங் என்றெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்திலே அவர்களுடைய வேகமான நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கிற நிலையில், ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையை பின்பற்றி வருவதால திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மத்தியிலேயே ஒரு குழப்பம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன குழப்பங்க என்று கேட்கும்போது, ஒன்றும் இல்லைங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு விழாக்கள்ல தீவிர கவனம் செலுத்துறாரு, அடுத்தடுத்து மாநாடுகள் போடுறாரு. இன்னொரு பக்கம் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இளைஞரணி நிர்வாகிகளுடைய மாநாடு போன்ற சந்திப்புகளை அவர் நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மண்டல பொறுப்பாளர்கள் அவரவர்களுக்கென ஒப்படைக்கப்பட்ட அந்த மாவட்டங்கள், அவற்றுக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில திமுக என்கிற கட்சியில் இதுவரை எந்த ஒரு பதவியிலும் இல்லாத முக்கியமான ஒரு ஆளுமை இப்போது ஒவ்வொரு மாவட்டமாக போய் மாவட்டத்திலே திமுக நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க அது, யாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அப்படின்னு கேட்டா, யாரும் இல்லைங்க, நம்முடைய முதலமைச்சருடைய மாப்பிள்ளை திரு சபரீசன் அவர்கள் தான் அந்த ஆளுமை என்று சொல்கிறார்கள். சபரீசன் ஒவ்வொரு மாவட்டமாக போய் மாவட்ட நிர்வாகிகளை, திமுக நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனை நடத்துறாரா? என்னங்க சொல்றீங்க என்று விசாரிச்ச போது, ஆமாங்க, பிப்ரவரி 9 தூத்துக்குடி மாவட்டத்துல சபரீசன் திமுக நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்காரு. பிப்ரவரி 10 தூத்துக்குடியை முடிச்சுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும், அதுக்கு அடுத்ததாக நெல்லை மாவட்டத்திலையும் ஆலோசனை நடத்தியிருக்காரு சபரீசன் என்று சொல்றாங்க. என்ன, எதற்கு இந்த ஆய்வு? ஏற்கனவே ஒவ்வொரு கட்டமாக திமுகவிலே பல்வேறு கட்சி அளவிலான ஆய்வு கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சபரீசன் அவர்கள் திமுகவுடைய அந்த தேர்தல் உத்தி வகுப்பை முடிவு செய்வதே அவர் தானே, அவருடைய பெண் நிறுவனம் தானே. இன்னைக்கு திமுக என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு வகுத்து கொடுப்பதே சபரீசன் அவர்களுடைய பெண் நிறுவனம் தானே என்று. ஆமாங்க, இருந்தாலும் சபரீசனே ஆலோசனை பண்றாருன்னா அதோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க என்று திமுக வட்டத்திலிருந்து நமக்கு சில தகவல்கள் வர திமுக நிர்வாகிகள் மத்தியிலேயே விசாரிச்சோம். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்ட திமுக நிர்வாகிகள் மத்தியில் விசாரிச்சோம். என்னங்க, சபரீசன் ஆய்வு பண்ணாரா அப்படின்னு கேட்டபோது, ஆமாங்க, ஆய்வு பண்ணாரு. அதாவது அவர் எப்படி பண்றாருன்னா, முதலில் மாவட்ட செயலாளரை சந்திச்சு ஒரு 5 முதல் 10 நிமிடம் 1-to-1 பேசுறாரு. அடுத்ததாக அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, அதாவது திமுக தலைமையால் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள், அவங்கள சந்திச்சு ஒரு ஆலோசனை, அவரவர் தொகுதியில என்ன நிலவரம் என்று ஆலோசனை. அடுத்ததாக அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளர்களை மட்டும் வைத்து ஒரு ஆலோசனை. இப்படியாக 3 கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 கட்டமாக சபரீசன் ஆலோசனை பண்ணியிருக்காரு. சரி, என்னங்க கேட்கிறாரு கேள்வி அப்படின்னு கேட்ட போது, எடுத்த உடனேயே எல்லாருக்கும் வணக்கம், இந்த முறையை போல அடுத்த முறையும் நம்ம தலைவர் மீண்டும் முதலமைச்சராக வரணும், அப்படி ஒரு வரலாறை நம்ம படைக்கணும், அதுக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்கிட்ட எந்த தயக்கமும் இல்லாம அதை வெளிப்படையா சொல்லுங்க. நோட்டிபிகேஷனுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் முடிந்த அளவு தீர்த்து வைக்கிறேன் என்று ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளிடமும் சபரீசன் சொல்லி இருக்கிறார். சரி, சபரீசன் இப்படி சொல்லியிருக்காரு, அதுக்கு நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க என்று கேட்ட போது, தூத்துக்குடி மாவட்டத்திலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே, நெல்லை மாவட்டத்திலே இந்த 3 மாவட்ட நிர்வாகிகளும் ஒரு சேர சொன்ன விஷயம், அதிகாரிகளால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பிடிஓ, தாசில்தார், டிஎஸ்பி, டிஆர்ஓ இப்படிப்பட்ட மக்களுக்கு நெருக்கமான இடங்களிலே இருக்கக்கூடிய அந்த நிலைகளிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் திமுகவினர் நியாயமான சிபாரிசு செய்தால் கூட அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை, அவர்கள் எங்களை கேர் பண்றதே இல்லை. எங்க ஊர் சப் கலெக்டர் பாதி இந்தி பாதி இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கும் புரியல, மக்களுக்கும் புரியல என்று நெல்லையிலே சில நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள். தூத்துக்குடியிலேயும் கன்னியாகுமரியிலேயும் இப்படி அதிகாரிகள் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்வதில்லை, இது திமுக ஆட்சியா அல்லது அதிகாரிகள் ஆட்சியா என்ற சந்தேகமே எங்களுக்கு இருக்குன்னே, தப்பா நினைக்காதீங்க என்று சபரீசனிடமே வெளிப்படையாக ஒன்றிய செயலாளர்கள் பேசியிருக்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 3 மாவட்டங்களிலும் சபரீசன் கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி,
இங்கே விஜய்க்கு செல்வாக்கு எப்படி இருக்கு என்பதுதான். இந்த 3 மாவட்டங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரையை பெற்றிருக்கிற மாவட்டங்கள். அந்த கடற்கரையிலே இருக்கக்கூடிய மீனவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த மாவட்டங்களில் விஜய்க்கு செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்று தூத்துக்குடியிலும் கேட்டிருக்கிறாரு, கன்னியாகுமரியிலும் கேட்டிருக்கிறாரு, நெல்லை மாவட்டத்திலும் சபரீசன் கேட்டிருக்கிறார். அதற்கு 3 மாவட்டத்திலுமே வந்த பதில், ஆமாங்க, இங்க ஓரளவு செல்வாக்கு அவருக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா எந்த சாமிமாரை பார்த்தாலும் அவங்க விஜய் பத்தி தான் பேசுறாங்க. சாமிமார் என்றால் ஃபாதர்களைத்தான் அங்க இருக்கிற திமுக நிர்வாகிகள் சாமிமார்கள் என்று அங்க இருக்கிற அந்த மாவட்டங்களிலே அப்படித்தான் அழைக்கிறார்கள். ஃபாதர்களை சாமிமார்கள் என்று அழைக்கிறார்கள். எந்த சாமிமாரை பார்த்தாலும் விஜயை பத்தி தாங்க ஒரே பேச்சா இருக்கு, அதுதான் ஒரு ஒரு மாதிரியா இருக்கு என்று திமுக நிர்வாகிகள் சபரீசனிடம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே விஜயின் செல்வாக்கு பற்றி திமுக நிர்வாகிகள் சில குறிப்புகளையும் சபரீசனுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இங்க ஆரல்வாய்மொழி பக்கத்துல இருக்கிற வடக்கன்குளம் கிராமம் தான் விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகருடைய பூர்வீக கிராமம். எஸ்ஏசியோட அப்பா, அதாவது விஜயுடைய தாத்தாவுடைய சொந்த ஊர் வடக்கன்குளம் கிராமம். அந்த வடக்கன்குளம் என்ற கிராமம் அந்த காலத்திலேயே முக்கியமான ஒரு கிறிஸ்தவ மையமாக இருந்திருக்கு. பல்வேறு முக்கியமான நபர்கள் அங்கேதான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஊரை சேர்ந்தவர் தான் எஸ்ஏசியோடைய அப்பா. அவருக்கு அந்த காலத்திலேயே ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை கிடைச்சி ஊரை விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் விஜயுடைய குடும்பத்துக்கு, விஜயுடைய அப்பாவுக்கு அவருடைய அந்த பங்காளிகள் இப்படி சொல்லுவாங்கல்ல, அவர்கள் மூலமாக இன்னமும் அந்த கிராமத்தோடு அந்த பகுதியோடு நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்கு. இது மட்டுமல்லாமல் விஜயை இந்த விவரங்கள் ஏதும் அறியாமலேயே விஜயை விரும்புகிற மக்கள் இந்த மாவட்டங்களிலே கடற்கரையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க என்பதுதான் திமுக நிர்வாகிகள் மாப்பிள்ளைக்கு கொடுத்த முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருந்திருக்கிறது. அதன் பிறகு வேற என்னென்ன பிரச்சனைகள் என்று சபரீசன் கேட்க அவர்களும் முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று, திமுக நிர்வாகிகள் இந்த 4.5 வருடத்தில் எந்த விதமான சம்பாத்தியமும் மேற்கொள்ளவில்லை என்பதையும் சபரீசனிடம் நேருக்கு நேராக சில திமுகவினர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். ஆனா மன்னிச்சிருங்க, இப்பதான் உங்களை முறை நான் உங்களை பாக்குறேன். ஆனா உங்க பேரை சொல்லி, அதாவது சபரீசன் பேரை சொல்லி பல அதிகாரிகள், பல கட்சி முக்கிய புள்ளிகள் உங்க பேரை சொல்லி நல்லா சம்பாதிச்சிட்டாங்கன்னு 80 வரைக்கும் தங்களுடைய அங்கலாய்ப்புகளையும் ஆதங்கங்களையும் சபரீசனிடம் நேருக்கு நேர் கொட்டி தீர்த்து விட்டார்கள் திமுக நிர்வாகிகள் என்று இந்த 3 மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய திமுக வட்டாரங்களில் நம்மிடம் சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் சபரீசனுடைய இந்த ஆய்வு திமுகவின் துணை பொதுச் செயலாளரான MP கனிமொழி அவருக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் கூட ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு இந்த குழுவோட தலைவரா இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, பிப்ரவரி 9ஆம் தேதி MP கனிமொழி நெல்லையில் இருக்கிறார். அதே தேதியில் சபரீசன் அவருடைய நாடாளுமன்ற தொகுதியான தூத்துக்குடி மாவட்டத்திலே ஆய்வு செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த ஆய்வு என்ன திடீர்னு இப்படி ஒரு ஆய்வு என்று திரு கனிமொழி அவர்களே முகம் சுளித்ததாகவும் அங்க இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள் நம்மிடம் சொல்கிறார்கள். இப்படியாக இந்த தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை இந்த மூன்று மாவட்டங்களிலும் சபரீசனுடைய ஆய்வு அமைந்திருக்கிறது. இந்த மாவட்டங்களோடு அவர் நிறுத்துவாரா, இல்ல அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போவாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதை பற்றி நாம் மாப்பிள்ளைக்கு நெருக்கமானவர்கள் வட்டாரத்தில் கேட்டபோது, ஏங்க அவர் இன்னைக்காங்க ஆய்வுக்கு போறாரு, அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதே இதே போல போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. அது மட்டுமல்ல, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்ததல்லவா, அப்போது அங்கேயும் ஈரோடு மாநகருக்கே போய் முகாமிட்டு அங்கேயும் சில வேலைகளை கச்சிதமாக முடித்து கொடுத்தவர் சபரீசன் தான். அதனால இந்த ஆய்வு ஒன்று புதிது இல்ல, இன்னொன்னு இது அதிகாரபூர்வமான ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஆய்வல்ல. இது வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்காக அவருடைய தினம் அவர் அதுக்கு வெற்றிக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறார். அந்த வகையில் தான் இந்த ஆய்வையும் அவர் பண்ணுகிறார் என்று சபரீசன் தரப்பிலே ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். எந்த காரணமாக இருந்த போதும் ஒரு பக்கம் MP கனிமொழி அவர்கள் ஆய்வு செய்கிறார், அவர் அடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். இன்னொரு பக்கம் திரு சபரீசன் ஆய்வு செய்கிறார்,
உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். நாங்கள் எவரிடமும் சொல்கிறோம், அவரிடமும் சொல்கிறோம், எங்கள் பிரச்சனைகள் தீர்ந்தால் சரி என்பதுதான் திமுக நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.